கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய ஆராதனை நமக்கு ஒரு திருவிருந்த ஆராதனையாக நாம் அனுசரிக்கவிருக்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் நல்லவராக இருந்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. Greetings to all of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. A warm welcome to each one of you for today's service. And today we will be observing the Holy Communion service. இந்த நேரத்தில் கூட வாருங்கள், நம் யாவரும் கண்களை மூடி நம் தேவன் நோக்கி நாம் பார்ப்போமாக. Come, let's pray. ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த நேரத்தில் கூட எங்களுடைய பாவங்கள் குற்றங்களை யாவற்றையும் தயவாய் மன்னித்து உம்முடைய பிரகாரங்களிலே கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, as we come before your throne of grace, Lord, we pray for your forgiveness, O Lord. Cleanse us, O Lord, that we will be made holy and worthy for this service, O Lord. And help us, O Lord, and guide us, O Lord. Wherever we have gathered, O Lord, Lord, we pray that you will come in the midst of us, O Lord. நாங்கள் கூடி வந்திருக்கிற எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் இறங்கி வர வேண்டும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் நீர் இடைப்படும்படியாக உம்முடைய கருத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நல்லவராக இருந்து இந்த கர்த்தாவே நேரத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. Come with us, O Lord, and help us, O Lord, to listen to your voice. And even right now, Lord, we pray that you will anoint us, Lord. Help us, Lord, to feel your presence and to know you more, Lord. உம்மை இன்னும் அதிகமாக இந்த நாளிலே அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வாருங்கள், இந்த வேளையில் கூட சில பாடல்களை பாடி நம் தேவனை நாம் ஆராதிப்போமாக. வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த வேளையிலே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார்,
ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிற தேவன் அவர், அற்புதங்களும் அடையாளங்களையும் நடப்பிக்கிற கர்த்தர் அவர். ஓ தேங்க்யூ லார்ட். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. நிச்சயமாகவே நீர் எங்களுடைய சுமைகளை அத்தனையும் கர்த்தர் எடுத்து போடுகிறவராக இருக்கிறீர். எங்கள் பாரத்தை எல்லாம் எடுத்து போடுகிறவராக இருக்கிறீர் ஐயா. Thank you Lord for taking away all our burdens, O Lord. We want to thank you, praise you Lord. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையும் நீரே, என் பாதையும் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறினானே சார். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறினானே சார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நேரத்திலும் நீ ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். எல்லா துதிக்கும், எல்லா கனத்துக்கும், எல்லா மகிமைக்கும் கர்த்தர் உரியவராக இருக்கிறீர் ஐயா. We just want to praise you, honor you Lord. You alone are worthy. Thank you Lord, thank you Lord. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் நாளிலே இடைப்படும். ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த பாடலை நாம் பாடும் பொழுது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கும்படியான ஒரு நேரமாக ஆண்டவர் சமூகத்தை நாம் ஒப்புக் கொடுப்போமாக. Let us worship our Lord. Continue to praise Him. Ponder upon all the good things that He has done for us.
Light of the world, you step down into darkness. Open my eyes, let me see beauty that made this heart adore you. Hope of a life spent with you. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. King of all days, oh so highly exalted, glorious in heaven above. Humbly you came to the earth you created, all for the sick became poor. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. Light of the world, you step down into darkness. Open my eyes, let me see beauty that made this heart adore you. Hope of a life spent with you. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. King of all days, oh so highly exalted, glorious in heaven above. Humbly you came to the earth you created, all for the sick became poor. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. கர்த்தர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஐயாகவே இந்த நாளிலே கூட முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிப்போமாக. அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. Praise God. ஒருவராய் பெரிய அதிசய செய்பவர் நீர்தானே ஏசையா. ஒருவராய் பெரிய அதிசய செய்பவர் நீர்தானே ஏசையா. இந்த நாளில் செய்ய
இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண 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 செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே, தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே, தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே, தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே, நீ நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்துக் கொண்டீரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்துக் கொண்டீரே. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்துக் கொண்டீரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்துக் கொண்டீரே. நீ நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீ நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நம் ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் அன்பாக வருகிறவர், அக்கினியாய் வருகிறவர், காற்றாய் வருகிற ஆண்டவராய் இருக்கிறார். Glory to his holy name alone. அவர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நன்றி அப்பா, உடைய வருகைக்கான வெயிட் பண்ணிருக்கிறோம் சுவாமி. உடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறோம். We are waiting for you, Lord. கர்த்தர் இதுவரையிலும் கைவிடாதவர், நன்மைகள் செய்கிற ஆண்டவர். ஆண்டவரே, சகல துதிகள மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. Lord, you are worthy to be praised. Honor and glory to your holy name alone, O Lord. Lord, you alone, O Lord, who is mighty, O Lord, who does wondrous things, O Lord. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிறவர், உம்முடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Just want to thank you, Lord, for the favor, for the grace, Lord. Though we are unworthy, Lord, but Lord, you came after us, you searched for us, Lord. என்னை தேடி வந்தவர் அல்லவா. வாரும் ஐயா, அக்கினியாய் வாரும், காற்றாய் வாரும் ஆண்டவரே. உம்முடைய பலத்த காரியத்தை எங்கள் மத்தியில் செய்வீராக.
Let your glory fall on us, O Lord. Let your fire of revival come upon us, O Lord. கத்து தொடர்ந்து இடைப்படும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்தை, இந்த உலகத்தையும் ஆண்டவரே கர்த்தாவே நம்முடைய விடுதலைக்குள்ளாக கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பாதிப்புகள் எல்லாம் போதும் ஆண்டவரே. Let your healing come upon this land, O Lord. Let your healing come upon this world, O Lord. This earth needs healing, O Lord. And Lord, you are the Savior. நீரே கர்த்தாவே உலக ரட்சகராக இருக்கிறீர். கர்த்தர் நீர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. இடைப்படும் சொல் உடைய கரத்துக்குள்ளாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றியும் துதியும் கனத்தையும் மகிமையை எடுக்கிறோம். இயேசுவின் ஆராதனை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றனுள் ஆகத்தின் எங்களை தாரும். எங்கள் விரோதமாக செய்யப்படுகிற குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீம் என்று வச்சுக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வேளையில் கூட மீண்டுமாக உங்களை இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Once again I would like to welcome all of you for this service. இந்த நேரத்தில் கூட நாம் வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்வோமாக. We will move on to the scripture reading. இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 18 20 முடிய நாம் வாசிக்க கேட்போமாக. Matthew chapter 28 verses 18 till 20. Let's hear the reading. And Jesus came and spoke to them. All authority has been given to me in heaven and on earth. Go therefore and make disciples of all the nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, teaching them to observe all things that I have commanded you. And lo, I am with you always, even to the end of the age. Amen. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 8வது மாதத்துக்குள்ளாக நாம் காலடி எடுத்து வைக்கிறோம். It is a joy that God has been faithful and He has led us through, especially coming into the 8th month. இந்த 8வது மாதத்துக்குள்ளாக நாம் காலடி எடுத்து வைக்கும் பொழுது கூட நம்முடைய மாநாட்டின் கால அட்டவணையின் பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஒரு அருட்பணி மாதமாக நாம் அனுசரிக்கிறோம். In this month of August, we are observing this month as a mission month. அந்த அடிப்படையில் பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை முதற்கொண்டு மற்ற இதர காரியங்கள் எல்லாம் பார்க்க போனீர் என்றால் நாம் மற்ற குறிப்பாக இந்த மிஷன் ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த அருட்பணி குறித்தான முக்கியத்துவத்தை நாம் அதிகமாக நாம் பார்க்கவிருக்கிறோம். பிரியமானவர்களே, we will be looking at the importance of this mission work throughout this month, and we will be looking at different tribes and different people where our missionaries are working among them. இந்த காலகட்டங்களில் பல ஜனங்கள் மத்தியில் நம்முடைய அருட்பணியாளர்கள் இங்கே இப்படியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கூட நான் பார்க்கவிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஸோ இன்றைக்கு நான் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அதாவது இந்த அருட்பணியினுடைய முக்கியத்துவத்தை இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் பார்க்கவிருக்கிறோம் பிரியமானவர்களே. மத்தேயு 28வது அதிகாரம்
வசனம் 18 20 வரையிலும் பார்க்கும் பொழுது இது குறித்து நாம் பேசும் பொழுது இது வந்து ஒரு பிரபலமான ஒரு வார்த்தை. ஏன் பிரபலமான ஒரு வார்த்தை என்று பார்க்கும் பொழுது சுவிசேஷமோ அல்லது இந்த மிஷன், சரிங்களா, இந்த அருட்பணியை குறித்து இந்த நாளில் பேசும் பொழுது இந்த குறிப்பிட்ட ஆண்டவருடைய இந்த பிரதான கட்டளை அல்லது இந்த பிரதான பணிக்கான இந்த ஒரு வாக்கியத்தை இந்த நாளிலே எப்பொழுதுமே பயன்படுத்துவாங்க, இந்த வசனத்தை எப்பொழுதுமே பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். And these are the very famous words whereby evangelism and missions are concerned. And this also known as the Great Commission, that believers and followers of Christ should carry out to bring the gospel to the unreached. இன்னும் சந்திக்கப்படாத மக்களிடத்தில் இந்த வார்த்தையை கொண்டு போகும்படியான, கர்த்தருடைய சுவிசேஷத்தை கொண்டு போகும்படியான ஒரு பிரதான கட்டளையாக இந்த நாளிலே கூட a great commission என்று சொல்லி கூட இந்த குறிப்பிட்ட வசனத்தை இந்த நாளிலே பொதுவாக அவர்கள் சொல்லுவார்கள். சரிங்களா? இந்த நாளில் பார்க்கும் பொழுது go therefore and make disciple of all the nation அப்படின்னு சொல்லுகிற ஒரு வார்த்தை எனக்கு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படின்னு சொல்லி இந்த நாளில் அந்த வார்த்தையை இந்த நாளில் நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் இந்த காரியத்தை, இந்த பிரதான பணியை, இந்த பிரதான கட்டளையை நாம் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது கூட இதில் அடங்கி இருக்கிறதான சில விஷயங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. அதன் அடிப்படையில் நாம் கவனிக்கும் பொழுது முதலாவதாக பார்க்கிற காரியம் என்னவென்றால், it is an authority. What are the factors involved in this great commission? The first thing that we're going to look at is an authority. பிரியமானவர்களே, அதிகாரம், ஒரு அதிகாரம். இந்த நாளிலே 18வது வசனத்தில் பார்க்கும் பொழுது all authority has been given to me in heaven and on earth. சரிங்களா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த குறிப்பிட்ட அதாவது பவர், சரிங்களா, அதிகாரம் அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு காரியத்தை நாம் கவனிக்கிறோம். சரிங்களா? இந்த அதிகாரத்தை குறித்து நாம் கவனிக்கிறோம். இந்த அதிகாரம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதாவது என்ன இதனுடைய அர்த்தம் என்றால் the right to use power. சரிங்களா? வல்லமையை பயன்படுத்துவதற்கான அதிகாரம். பிரியமானவர்களே, குறிப்பாக இந்த மத்தேயுனுடைய சுவிசேஷத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த மத்தேயுனுடைய சுவிசேஷம் முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை குறித்து பேசுகிறதாக நாம் கவனிக்கிறோம். The entire gospel of Matthew stresses the authority of Jesus. சரிங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை இந்த நாளிலே அதிகமாய் வலியுறுத்துகிறதாக இந்த மத்தேயுனுடைய சுவிசேஷத்தில் நாம் கவனிக்கலாம். சரிங்களா? இதில் நாம் கவனிக்கும் பொழுது அதாவது என்னவென்றால் there was authority to his teaching. சரிங்களா? குறிப்பாக அவருடைய போதிப்பில் ஒரு அதிகாரம் இருந்தது. அவர் போதனையில் ஒரு அதிகாரத்தோடு அவர் போதித்தார் என்று சொல்லி இந்த நாளில் பார்க்குறோம். சரிங்களா? and he exercised authority in healing. சரிங்களா? அதாவது சுகம் கொடுக்கறதுல அதிகாரத்தை இந்த நாளில் பயன்படுத்தினவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். and even he used the authority to forgive sins. சரிங்களா? அந்த பாவத்தை மன்னிக்கிறதான அதிகாரம் கூட அவரிடத்தில் இருந்தது என்று சொல்லி கூட இந்த நாளில் நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே. அதனால் இந்த மத்தேயுனுடைய இறுதி வசனத்தில், சரிங்களா, மத்தேயு தெளிவுபடுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், in this ending of this particular gospel, at the ending of this particular gospel, Matthew made it clear that Jesus has all authority. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சகல அதிகாரமும் உண்டு என்று சொல்லி மத்தேயு இந்த இறுதி வசனங்களிலே அவர் வலியுறுத்துகிறத நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சகல அதிகாரம் உடையவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில் பார்க்கும் பொழுது எந்த பயமும் இல்லாமல் அவருக்கு நாம் கீழ்ப்படியலாம். that we may obey him without fear. பிரியமானவர்களே, இந்த ஒரு அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறதுனாலே அவர் எங்கே நம்மை வழிநடத்தி சென்றாலும், எந்த சூழ்நிலைகளை நாம் சந்தித்தாலும் அவர் இந்த நாளிலே முற்றும் அவருடைய அதிகாரத்துக்குள்ளாக இருக்கிறது. அவர் அதை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. No matter where he leads us, no matter what circumstances that we face, he is in control because he has all the authority and all authority has been given to him. சரிங்களா? in heaven and on earth. சரிங்களா? வானத்திலும் சரி பூமியிலும் சரி சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த நாளிலே நாம் கவனிக்கிறோம் பெரியமானவர்களே. ஆதலால் தம்முடைய மரணத்தினாலும் தம்முடைய உயிர்த்தெழுதலினாலும் அவர் சகல எதிராளிகளை இந்த நாளிலே ஜெயித்தார். சகல அதிகாரங்களையும் தனக்கென்று
வெற்றி சிறந்தவராக இருக்கார். He won him for himself all authority. சரிங்களா? இதை ஜெயித்ததுனால அவர் சகல அதிகாரத்தையும் அவர் பெற்றுக்கொண்டவராக அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால் இந்த காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது, அதாவது இந்த நாளிலே ஆண்டவருடைய இந்த ஒரு பணியில் நாம் இருக்கும் பொழுது, இந்த குறிப்பிட்ட இந்த விசுவாசம், கிறிஸ்துவர்களுடைய விசுவாசம் என்னவென்றால் அது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதான ஒரு விசுவாசமாக இருக்கிறது. கிறிஸ்டியன் ஃபெய்த் இஸ் ஆல்வேஸ் அபவுட் ஷேரிங் டு அதர்ஸ். சரிங்களா? மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரிங்களா? 2 பேதுரு 3:9. சரிங்களா? when we look at 2 Peter chapter 3 verse 9, the Lord is not slack concerning his promise, as some count slackness, but is long suffering towards us, not willing that any should perish, but that all should come to repentance. தமிழிலும் வாசிக்கிறேன். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே எல்லாரும் இந்த நாளிலே கர்த்தருக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி, இந்த நாளிலே ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். God does not willing that any should perish. இந்த நாளில் பிரியமானவர்களே, எல்லாரும் மனம் திரும்புவதற்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லித்தான் அவருடைய விருப்பமாக இந்த நாளிலே இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அல்ல, இந்த முழு உலகத்துக்கு என்று சொல்லி இந்த நாளிலே கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. Our Lord's death on the cross was for the whole world. எல்லாருக்காகவும் அவர் மரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் இன்றைக்கு இந்த நாளிலே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள். If we are the children of God and share his nature, then we will want to tell the good news to the lost world. இந்த இழந்து போயிருக்கிறதான, இந்த நாளிலே சிதைந்து போயிருக்கிறதான இந்த உலகத்துக்கு நாம் தான் இந்த நல் வார்த்தைகளை, இந்த நற்செய்தியை நாம் கொண்டு போகிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதனால் இந்த காலகட்டங்களில் கூட நீங்கள் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, சகல அதிகாரங்கள் இந்த நாளிலே அவருக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இதை வைத்து தான் ஆதி திருச்சபை, குறிப்பாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் வாசிக்கிறதான இந்த திருச்சபைகள் குறிப்பாக ஆண்டவருடைய இந்த வல்லமையில் அவர்கள் செயல்பட்டவர்களாக இருந்தார்கள். We see clearly that the early church operated on the basis of the Lord's sovereign authority. இந்த இறையாண்மையினுடைய அதிகாரத்தில் தான், ஆண்டவருடைய இறையாண்மை, அந்த அதிகாரத்தில் தான் ஆதி திருச்சபை செயல்பட்டதாக இந்த நாளிலே காணப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். They ministered in his name. அவருடைய நாமத்தில் ஊழியம் செய்தார்கள். And they depended on his power and guidance. அவருடைய வழி நடத்துதலிலும் அவருடைய வல்லமையிலும் அவர்கள் சார்ந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் இந்த உலகத்தை தங்களுடைய சொந்த அதிகாரத்தில் அவர்கள் சந்திக்கவில்லை, மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையில இந்த உலகத்தை சந்தித்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். They did not face this world on the basis of their own authority, but on the authority of Jesus Christ. Hallelujah. ஆகையால் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பிரதான பணி என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது, இந்த உலகத்துக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்துக்கொண்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, மெய்யாகவே ஆண்டவருடைய அதிகாரம் நம்மோடு கூட உடன் வருகிறதா இருக்கிறது. நம்முடைய அதிகாரம் இல்லை, அவருடைய அதிகாரத்தில் நாம் சார்ந்து நாம் செய்யும் பொழுது கர்த்தர் மகத்தான வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக நான் பார்த்தது அதிகாரம் and authority. இரண்டாவதாக பார்க்கிறது பிரியமானவர்களே an activity, ஒரு செயல். விசேஷமாக நான் கவனிக்கும் பொழுது when you look at verse 19 and 20 of this chapter 28, go therefore and make disciples of all the nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, teaching them to observe all things that I have commanded you, and lo, I am with you always, even to the end of the age. Amen. 19வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறத நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே,
கோ என்கிறதான ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். நீங்கள் புறப்பட்டு போய் என்கிறதான ஒரு காரியம் வருகிறது. அப்புறம் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்கிறதான ஒரு காரியம் வருகிறது. கோ therefore and make disciples. ஓகே, ஸோ there are two different things. சரிங்களா? இந்த ரெண்டு காரியத்தை நம்ம கவனிக்கும் பொழுது பிரியமானவர்களே, இதில் என்ன நடக்கிறது என்றால், இதில் ஆக்சுவலாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், கட்டளை கொடுக்கப்பட்டது என்னவென்றால் மேக் டிசைபிள். சரிங்களா? அதாவது சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, அதுதான் இந்த நாளிலே கொடுக்கப்படுகிற ஒரு மிக முக்கியமான கட்டளையாக இருக்கிறது. அதனால் கோ என்று சொல்லும் பொழுது நீங்கள் புறப்பட்டு போங்க அப்படி சொல்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கோ அப்படின்னு சொல்லும் பொழுது அது அவங்க கடந்து போகிறார்கள் என்று சொல்லி இந்த நாளில் பார்க்கணும். சரிங்களா? இது என்ன நடக்கிறது என்றால், while you are going, சரிங்களா, நீங்கள் கடந்து போகிற எந்த இடமா இருந்தாலும், சரிங்களா, while you are going, that means you might have different work or different things to do. While you are doing that, make disciples. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நமக்குன்னு பல வேலைகள் இருக்கும், பல காரியங்கள் இருக்கும். அதன் மத்தியிலும் இந்த நாளில் while you are going, make disciples. நாம் கடந்து போகிற அந்த நேரத்தில் சீஷராக்க வேண்டும். இந்த நாளிலே அதுதான் இந்த நாளில் சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் நாம் எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். No matter where we are, we should be witnesses for Jesus Christ and seek to win others for him. ஹல்லேலூயா. அவருக்காக, அவருக்கென்று இந்த நாளிலே நாம் அநேகரை இந்த நாளிலே வெல்ல வேண்டும் பிரியமானவர்களே. அதுதான் இந்த நாளிலே இந்த வசனத்தை கவனிக்கிறோம். சரிங்களா? Let's look at Acts chapter 11 verse 19 to 21. Now those who were scattered after the persecution that arose over Stephen traveled as far as Phoenicia, Cyprus and Antioch, preaching the word to no one but the Jews only. But some of them were men from Cyprus and Cyrene, who, when they had come to Antioch, spoke to the Hellenists, preaching the Lord Jesus. And the hand of the Lord was with them, and a great number believed and turned to the Lord. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கேயன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சிப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சிப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களுடைய இருந்து அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அதனால் பிரியமானவர்களே, எங்கே சிதறடிக்கப்பட்டார்கள்? where they have been scattered, they preached the news and they made disciples. சரிங்களா? இதனால் பிரியமானவர்களே, எங்கே அவர்கள் கடந்து போனார்களோ அங்கே சீஷர்கள் ஆக்கினார்கள் என்று சொல்லி இந்த நாளில் பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தாங்க, அநேகரை சீஷராக்கினார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்குறோம் பிரியமானவர்களே. இந்த குறிப்பிட்ட இடத்துல disciple, it means is a very popular name among the early believers, followers, disciples. இந்த சீஷர்கள், பின்பற்றுபவர்கள் அப்படின்னு சொல்லுகிறதான அந்த வார்த்தை ஆதி திருச்சபையில் அப்போ காணப்பட்ட விசுவாசிகள் மத்தியில் அது ஒரு பிரபலமான ஒரு வார்த்தை. அது ஏதோ ஒரு ஒரு ஸ்டேட்டஸ், சரிங்களா, ஒரு கொடுக்கப்படுகிற ஒரு பங்காட்டு கோப்பாக இந்த நாளில் கொடுக்கப்பட்டதாக இந்த நாளில், சரிங்களா, காணப்பட்டதாக காணப்படுகிறது. ஸோ பீயிங் டிசைபிள் meant more than being a convert or church member. பிரியமானவர்களே, அவங்களுக்கு எப்படியாக அந்த இடத்துல காணப்பட்டது என்றால், அப்பொழுது சர்ச்சும் இல்லை, சரிங்களா. அதாவது இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சர்ச் மெம்பராக ஆகிறோம், சரிங்களா, ஒரு சபை அங்கத்தினராக ஆகிறோம், அல்லது மார்க்கம் மாறி வருகிறோம் அப்படி சொல்கிறதான விஷயத்தை பார்க்கிலும் ஒரு சீஷர், நான் இயேசுவுக்கு சீஷராக இருக்கிறேன் அப்படி சொல்கிறதான அந்த விஷயத்தை குறித்து பார்க்கும் பொழுது அது இன்னும் ஆழமான அர்த்தம் கொண்டதாக இருக்கிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா. அதனால் இது கரெக்டான ஒரு வார்த்தை பார்க்கும் பொழுது a disciple means an apprentice, சரிங்களா, ஒரு பணி பயில்பவராக, சரிங்களா, ஒரு பணியை கற்றுக்கொள்கிறவர்களாக, பயில்கிறவர்களாக இந்த நாளிலே காணப்படுகிறார். சரிங்களா, ஒரு டிசைபிள் அப்படி சொல்லும்பொழுது when you mean a disciple, he must attach himself to a teacher. சரிங்களா, ஒரு தனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசான், தனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு குருவுக்கு தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் இந்த சீஷர் என்கிறதான ஒரு காரியத்தை கவனிக்கும் பொழுது and identify with him. சரிங்களா, அதே நேரத்தில்
தன்னை அவரோடு சேர்ந்து அந்த ஆசானுக்கு அல்லது அந்த குருவுக்கு இந்த நாளிலே தன்னை அடையாளப்படுத்துகிறவராக காணப்பட வேண்டும். At the same time, the disciple must learn from him. சரிங்களா? அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் and அவரோடு வாழுகிறவர்களாக காணப்படும் and lived with him. சரிங்களா? சில நேரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த குறிப்பிட்ட குருவோடு போய் அவங்க தங்கி அந்த இடத்துல கற்றுக்கொள்கிற காரியத்தை எல்லாம் நாம் கவனிக்கிறோம் தானே. அது போல பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய சீஷர்களாக நாம் இருக்கும் பொழுது சரிங்களா, ஆண்டவரோடு நம்மை நாம் இணைத்து கொள்ள வேண்டும். அவரோடு நாம் அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு நாம் வாழுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதனால் நாம் கற்றுக்கொள்வர்களாக மாத்திரமல்ல, சரிங்களா, கேட்பவர்களாக மாத்திரமல்ல, அதே நேரத்தில் நாம் அதை கடைபிடிக்கிறவர்களாக, அதை நம்முடைய வழிமுறையில் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். When you mean it is an activity, the Great Commission, when we say it is an activity, it is not through learning, but it is also about doing. சரிங்களா? இது நாம் கற்றுக்கொள்கிற காரியம் மாத்திரமல்ல, அதை செய்கிறவர்களாகவும் இந்த நாளிலே நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அதனால் இந்த 12 சீஷர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருக்கு கற்றுக் கொடுத்தவராய் இருக்கிறார். கற்றுக் கொடுத்தது எதுக்காக என்றால் மற்றவர்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. Our Lord called 12 disciples and taught them so that they might be able to teach others. மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு எவ்விதமாக நாம் கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் பார்த்துட்டு என்றால் இந்த ஆண்டவருடைய விஷயங்களை கற்றுக்கொள்வதோடு மாத்திரமல்ல, அதை மற்றவர்களுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கும் பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கு அதை நாம் கற்றுக் கொடுக்க முடியும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இதை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் சரிங்களா, இந்த காலகட்டங்களில் கூட சரிங்களா, இந்த நம்ம இந்த அநேக நேரத்தில் இந்த காலகட்டங்கள் நம்ம என்ன செஞ்சிடும் என்றால் இந்த ஒரு விஷயத்திலேருந்து நம்ம விலகி போகிறோம். எப்படி நம்ம விலகி போய்விடுகிறோம் என்றால் சரிங்களா, அநேக நேரத்தில் ஒரு சபைக்குள்ளாக வந்துட்டு பிற்பாடு we tend to be like spectators. சில நேரத்தில் நம்ம சரி என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி நம்ம உட்காந்து பார்ப்போமே. ஃபாஸ்ட் இருக்கிறாரு, எவாஞ்சலிசம் சேர்பர்சன் இருக்கிறாரு, மிஷன் சேர்பர்சன் இருக்கிறாரு, சோஷியல் கவுன்சில் சேர்பர்சன் இருக்கிறாரு, அசிஸ்டன்ட் சேர்மன் சரிங்களா, மற்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம அநேக நேரத்தில் we will tend to take a back seat. சரிங்களா, பின்னால் நம்ம கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் சில நேரத்தில் மற்ற புது ஆத்துமகளை நம்ம கொண்டு வரும் பொழுது என்ன ஆகிறது, அவங்களையும் இதே மாதிரி ஸ்பெக்டேட்டர்ஸாக சில நேரத்தில் நம்ம வச்சிடறோம். பிரியமானவர்களே, மெய்யான வளர்ச்சி அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வண்ணம் எப்படியா நாம் கற்றுக் கொடுக்கிறோம் என்றால் teach others in order that they can able to teach others. நாம் ஏன் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் என்றால் அவங்க போய் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்லி தான் பிரியமானவர்களே. அதனால்தான் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்குறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 44-45. Luke chapter 24 verse 44 till 45. Then he said to them, these are the words which I spoke to you while I was still with you, that all things must be fulfilled which were written in the law of Moses and the prophets and the Psalms concerning me. And he opened their understanding that they might comprehend the scriptures. He opened their understanding. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களுடைய அறிவை திறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாஞ்சை என்னவென்றால் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஏன் கற்றுக் கொடுத்தார் என்றால் அவர்கள் போய் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்லிதான். ஏன் கற்றுக் கொடுக்க வேண்டும்? பிரியமானவர்களே, அவர்களை சர்ச் மெம்பர் ஆக்குவதற்காக அல்ல, அவர்களை சீஷர் ஆக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. இது கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, எப்பொழுது ஒருவர் சீஷராக இருக்கிறார்கள் என்றால் நாம் நம்முடைய சபை அங்கத்துவத்தை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை பிரியமானவர்களே. இதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது.
when we know this person is a disciple, you don't have to worry about your church membership. ஆண்டவர் தானாகவே வளர செய்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால் இன்றைக்கு நாம் முதலாவதாக ஆண்டவருடைய சீஷராக இருக்கிறோமா? ஆண்டவருடைய சீஷராக இருக்கிறோம் என்றால் அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். அவரை போலவே நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்வோம். அவரை போல நாம் வாழுவோம். அப்படி இருக்கும் பொழுது அதைத்தான் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, the great commission, when you mean great commission, the factor is it is an authority. So the second thing, it is an activity. மூன்றாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், the great commission comes with an ability. பிரியமானவர்களே, ஒரு ஆற்றல். 20வது வசனத்தில் நாம் கவனிக்கும் பொழுது ஒரு ஆற்றலோடு இந்த நாளிலே இந்த பிரதான கட்டளை வருகிறதாக இருக்கிறது. 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பிரியமானவர்களே. teaching them to observe all things that I have commanded you, and lo, I am with you always, even to the end of the age. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்னவென்றால், அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது நாம் கூடி வருகிறோமோ அதன் மத்தியில் மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட இந்த ஜனங்கள், சரிங்களா, அல்லேலூயா, இந்த குறிப்பிட்ட இந்த ஜனங்கள் சிதறடிக்கப்பட்ட வேளையில கூட அவர்களோடு இந்த நாளில் ஆண்டவர் கடந்து சென்றவராக இருக்கிறார். அல்லேலூயா. எங்கே 2-3 பேர்கள் கூடி வருகிறார்களோ அவர் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, எங்கே அவருடைய நாமத்தை சொல்லும்படியாக நாம் கடந்து போகிறோமோ அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட வருகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, it is not that Jesus will come in the midst when his people get together. It is not that factor alone, but he is also present with them as they scatter into the world to witness. Hallelujah. உலகத்தில் நீங்கள் சாட்சிகளாக இருக்கும்படியாக அவருடைய சாட்சிகளை சொல்லும்படியாக போகும் பொழுது உங்களோடு கூட அவர் உடன் வருகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆனால் பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் தங்கியிருந்திருப்பார் என்றால் இந்த ஒரு காரியம் நடந்திருக்கிறாது பிரியமானவர்களே. ஆனால் தம்முடைய சொந்த ஆவியானவர் இந்த உலகத்தில் வந்ததுனால, நம்மோடு கூட அவங்க இருக்கிறதுனால அவர் நம்மோடு கூட இந்த நாளிலே கடந்து வருகிறவராக இருக்கிறார். It was when the Spirit came that Jesus could be able to be with his people no matter where they are. சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே வந்தது நிமித்தம் அவர் நம்மோடு எல்லாரோடும் எந்த இடத்திலும் எல்லா இடங்களிலும் அவர் தங்கியிருக்கிறவராக அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நமக்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடு இல்லை. சரிங்களா? there is no condition for us to meet or even to believe because Jesus Christ is with us. Hallelujah. நம்ம இந்த நாளிலே ஒன்று இணைவதற்கோ அல்லது ஆண்டவரை நாம் விசுவாசிப்பதற்கோ மெய்யாகவே இந்த நாளிலே எந்த தடையும் இல்லை பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, மெய்யாகவே இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் இருக்கிற எந்த ஸ்தானத்திலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. எந்த ஒரு துயரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கலக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களோடு கூட இந்த நாளிலே அவர் இருக்கிறார். காரணம், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தவராக அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, looking at the current pandemic, we are not bound to any location as we can gather virtually in his name. Amen. பிரியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட இந்த கொள்ளை நோயின் மத்தியில் கூட இந்நாளில் நம்ம கடந்து போனாலும் நமக்கு இந்த இணையம் வசதி இருக்கிறதுனால நாம் எல்லாரும் எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் நாம் ஒன்று இணைவதற்கு இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் இந்த ஒரு கிருபை கொடுத்தவராக இருக்கிறார். காரணம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அதில் பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தை மெய்யாகவே பவுல் அவர் இதை அறிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? ஏனென்றால் இந்த கொரிந்து பட்டணத்தில் இந்த பார்க்க போனீங்கன்னா ஒரு கடினமான ஒரு பட்டணம். சரிங்களா? a difficult city like Corinth. Paul was seeking to establish a church in this particular city. இந்த ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் ஒரு சபையை உருவாக்க வேண்டும் என்று சொல்ல அவர் தீர்மானித்தார். அதனால் இது you can read this more
on Acts chapter 18. சரிங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கை 18வது அதிகாரத்தில் இது குறித்து நீங்கள் வாசிக்கலாம். சரிங்களா? அந்த இடத்துக்கு அவர் வந்தார். அவர்களை இந்த நாளிலே ஆண்டவருக்கு என்று சொல்லி இந்த நாளிலே அவர்களை ஞானஸ்நானம் கொடுத்தார். நிறைய பேர் இந்த நாளில் சந்தித்து ஆண்டவர் குறித்து பேசினார். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு இந்த நாளிலே உபதேசித்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். சரிங்களா? He want people to rise and baptize them and also he taught them the word. But when things were getting tough, சரிங்களா, சில சூழ்நிலையில் சில கடினமான சூழ்நிலையை இந்த நாளில் பார்க்கும் பொழுது என்ன நடந்தது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலை தனிப்பட்ட விதத்தில் சந்திக்கிறதை நம்ம கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், சரிங்களா, எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத சொல்லிட்டு ஏதோ சில கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே போகும்போது நமக்குள்ள ஒரு தடுமாற்றம் வந்துடும், ஆண்டவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு பகுதியில் பார்க்கும் பொழுது மெய்யாகவே பிரியமானவர்களே, பவுலை பற்றி நம்ம பேசணுன்ற அவசியமே இல்லை. சரிங்களா? அல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்கிறதான ஒரு தேவ மனுஷன், ஆனாலும் அந்த தேவ மனுஷனுக்கு ஆண்டவருடைய வாக்குறுதி தேவையாக இருந்தது. பிரியமானவர்களே, வசனத்தை கவனிப்போமாக. Let's look at Acts chapter 18 verse 9 and 10. When things get difficult, so this is where the Lord visited Paul. Now the Lord spoke to Paul in the night by a vision. Do not be afraid, but speak, and do not keep silent, for I am with you, and no one will attack you to hurt you, for I have many people in this city. And he continued there a year and 6 months, teaching the word of God among them. Hallelujah. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆமென். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சில நேரத்தில் எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கும், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். சரிங்களா? அதெல்லாம் கரெக்டு தான். சரிங்களா? பிரச்சனைக்குள்ளாக கடந்து போகும் பொழுது, தடுமாற்றம் வரும் பொழுது, பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறுபடியுமாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறவராக இருக்கார். நான் அவன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படியாகவே ஆண்டவர் மெய்யாகவே இந்த நாளிலே நம்ம மத்தியில் நம்ம கூட தான் இருக்கிறார். சில வேளை நம்ம அறியாமல் இருக்கலாம், ஆனாலும் பிரியமானவர்களே, அதனால் அவர் வேலை செய்யலை, அவர் கிரியை செய்யலை என்று சொல்லி அதுக்கு அர்த்தப்படாது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, and the phrase the end of the age, உலக முடிவு பரியந்தம் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம் இருக்குதுங்களே, indicates that our Lord has a plan. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நாளிலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உலக முடிவு பரியந்தம் வரையில் உன் கூட இருப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் சரித்திரத்தின் தேவனாக இருக்கிறார். He is the Lord of history. அல்லேலூயா. அது நம்ம யாருக்கு தெரிந்த ஒரு காரியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு சபையாக அவருடைய வழிநடத்துதலுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் இந்த நாளிலே நாம் கீழ்ப்படிந்து இந்த நாளிலே நாம் அதை பின்பற்றி போவோம் என்றால் அவருடைய நோக்கத்தை இந்த உலகத்தில் நாம் நிறைவேற்றுவோம். Hallelujah. When the church follow his leading and obey his word, definitely the church will fulfill his purposes in this world. Hallelujah. அப்படியாக நாம் பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. And this all will come to a climax one day. இதெல்லாம் ஒரு உச்சகட்டத்துக்கு ஒரு நாள் வரும். பிரியமானவர்களே, அது வரையிலும் நம்ம ஆண்டவருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் இறுதி வரையிலும் நிலை நிற்பவனே ஜெயிப்பான் என்று சொல்லி வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. அந்த பிரகாரமாக கூட நாம் நிச்சயமாக ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, 3 காரியத்தை நாம் கவனித்தோம் இந்த மிஷன் மந்தில். சரிங்களா? அருட்பணி ஏன் முக்கியம் அப்படி சொல்லி நாம் பார்த்தோம். சரிங்களா? அதை செய்ய போவதற்கு முன்பதாக நம்மை நாம் முதலாவதாக இந்த நாளிலே இந்த கிரேட் கமிஷனை என்ன செய்யணும், கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம் என்றால், அந்த அருட்பணியை செய்யும் பொழுது, அந்த சுவிசேஷத்தை நாம் செய்யும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போகும் பொழுது நமக்குள்ளாகவே ஒரு தனி தைரியம் வரும். பிரியமானவர்களே, ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படியா இருக்கிறது. Let's continue to share his love to this world depending upon his authority. First thing. And responding to his love through our activity of sharing this love, that is making disciples. சரிங்களா? மூன்றாவதாக பிரியமானவர்களே, and realizing of his omnipresence ability ever present with us to share his love. இந்த
குறிப்பிட்ட எங்கும் இருக்கும்படியான இந்த ஒரு ஆற்றல் உடையவர் நம்மோடு கூட அவர் என்றைக்கும் இருக்கிறார், தம்முடைய அன்பை வெளியே சொல்வதற்கு. அல்லேலூயா. அவருடைய அதிகாரத்தில் நாம் சார்ந்திருப்போம். சரிங்களா? இந்த செயல் குறிப்பாக நாம் சீஷராக்க வேண்டும் என்கிறதான அந்த செயலை எங்கே இருந்தாலும் அதை நாம் கடைபிடிப்போம், அதை நாம் செய்வோமாக. நிச்சயமாகவே அவருடைய எங்கும் இருக்கும்படியான அந்த பிரசனம் நம்மோடு கூட இறுதி மட்டிலும் கடந்து வருகிறதா இருக்கிறது. அதனால் இந்த மிஷன் மாத்திரம் இந்த 8வது மாதத்தில் கூட அதிகமாக இந்த நாளிலே எவ்வாறாக ஆண்டவருடைய அன்பை நாம் சொல்லலாம் என்று சொல்லிக்கூட அதிகமாக நாம் திட்டம் செய்வோம், ஜெபிப்போம். அதை குறித்து நம் செயலுக்குள்ளாக நாம் கொண்டு வருவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெரியமானவர்களே. அடுத்ததாக வாருங்கள், நாம் கேட்ட சத்தியத்துக்கு மறுமொழியாக ஒரு பாடலை நாம் பாடுவோமாக. எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அடைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல
எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தே. ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே. ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே. ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். வாருங்கள், நாம் யாவரும் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோமாக. Come, let us all say the Apostles' Creed together. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அடுத்ததாக நாம் திருவிருந்து முறைமைக்கு நாம் கடந்து செல்வோமாக. We will move on to the order for the Holy Communion service. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாக இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி எல்லாரும், சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நம் யாவரும் ஜெப நிலைமையில நாம் காத்திருப்போமாக. Dear beloved people of God, I would like to encourage all of you to remain in the attitude of prayer. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியை செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினார். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும்போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி
கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். வாருங்கள், இந்த வேளையில கூட நம் யாவரும் இந்த பாவரிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த உங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கையாகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரமல்ல. ஆகிலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவித்தால் நாங்கள் நிரப்பப்படுவோம், அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த வேளையில நம் யாவரும் ஒரு மனமாக தேவ பயத்தோடு இந்த திருவிருந்தை நாம் அனுசரிப்போமாக. Come, let us all partake together in this Holy Communion. பிரியமானவர்களே, வாருங்கள், இந்த நேரத்தில் கூட திருவிருந்துக்குண்டான அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோமாக. நமக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய திருசரீரம் நாம் வாங்கி புசிப்போம். நமக்காக சிந்தப்பட்ட ஆண்டவருடைய திரு ரத்தம், இதை சேர்ந்து அருந்துவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வாருங்கள், அடுத்ததாக கூட இந்த 8வது மாதத்தில், இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கிறவர்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போமாக. ஒருவேளை யாவராவது உங்கள் வீட்டில் இருப்பார்கள் என்றால் அவர்கள் மேலே உங்கள் கைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? இந்த வேளையில் கூட those who are celebrating their birthdays and also their wedding anniversary, especially in this month, we want to pray for them. Okay, if anyone in your home celebrating their birthdays or even wedding anniversary, just lay your hands upon them. சரிங்களா? வைத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையில் அவங்களுக்காக நாம் ஜெபிப்போமா? கம் லெட்ஸ் ப்ரே. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த பிரசனம் இந்த ஒவ்வொரு மீது இருக்க வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கிறவர்களோடு கர்த்தர் தங்கியிருந்து வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் அல்லவா? அவர்களுடைய காலங்களையும் அவர்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஆண்டவரே உம்முடைய நன்மையால் முடிசூட்ட வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. லார்ட், thank you for the promise, Lord, that you will crown our years with your goodness, Lord. And Lord, we want to pray for those who are celebrating their birthdays and also their wedding anniversaries, oh Lord. Lord, we pray that you will continue to bless them and guide them, and Lord, that you will crown their years with your goodness, oh Lord. அப்படியாக நீர் ஆசீர்வதித்து நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுங்க, வேலை செய்கிற நல்ல பலத்தையும் பாதுகாப்பையும் கர்த்தர் கொடுத்து, இன்னும் வருகிற காலங்களில் கூட கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைக்க முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
இந்த காலகட்டங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஒருவேளை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை ஒருவேளை நாங்கள் தவறு விட்டிருப்போம் என்றால் ஆண்டவரே தயவாய் மன்னித்து ஆண்டவரே இந்த கர்த்தாவே காலங்களிலும் எங்களோடு இருக்கிறவர்களிடத்தில் உங்களுடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ள இல்லை ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறோம். Help us, Lord, to share your love, Lord, wherever that we are, wherever that you have put us, Lord. ஆண்டவரே அப்படியாக எங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறோம் ஐயா. மேலும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நேரத்தில் கூட சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆசீர்வதிக்க முடியாது உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. இந்த காலகட்டங்களுக்கு கூட ஐயா ஜேம்ஸ் பீட்டருக்காக ஜெபிக்கிறேன், அவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுங்க ஐயா. கர்த்தாவே தபிதாவுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விதமான அந்த மூச்சு திணறுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடும் ஐயா. அந்த மூச்சு விடுவதற்கு காணப்படுகிற எல்லா கடினத்தை இயேசுவின் நாமத்தை நீக்கி போடுங்க. மகளுக்கு பூரண சுகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா அந்த வேலையில் கூட ஐயா ஜோசப் செல்வராட்சியும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. பீட்டர் மாரியப்பனையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வேலையில் ஐயா சாலமனுக்காக ஜெபிக்கிறேன், அவரோடும் கர்த்து தங்கியிருந்து பலப்படுத்தும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. மேலும் யாரெல்லாம் கர்த்தாவே இந்த காலகட்டங்களில் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உடைய பூரண சுகத்தை கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறேன் சுவாமி. மேலும் ஆண்டவரே அப்பா ஐயா உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த கோவிட்லேருந்து ஆண்டவரே விசேஷமான பாதுகாப்பு கர்த்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. எங்கே இருந்தாலும் எங்கே போகினாலும் ஆண்டவரே, வேலைக்கு போனாலும் சரி அப்பா, எங்கே இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பில் அவர்களை வைத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. உமக்கு நன்றியும் துதியும் கனத்தையும் மகிமையும் ஏறெடுக்கிறேன் ஐயா. ஏசுன ஆராதனை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் இந்நாள் முதற்கொண்டு உங்களோடும் குடும்பத்தார் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமேன் ஆமேன். எல்லாருமாக சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையர் பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வேளையில் கூட மீண்டுமாக உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். சரிங்களா? இந்த வேளையில் கூட அடுத்ததாக சில அறிவிப்புகளுக்கு நாம் கடந்து செல்வோம். we will move on to the announcements. சரிங்களா? பிரியமானவர்களே, சபையின் சார்பில் ஆழ்ந்த இரங்கல்களை குறிப்பாக ஆன்டி ஜேன் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நாங்கள் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக அவர்களுடைய இந்த அடக்க ஆராதனையானது இன்றைக்கு 12 மணி அளவில் நடைபெறும். அவர்களுடைய இல்லத்தில் இது நடைபெறவிருக்கிறது. பிரியமானவர்களே, தொடர்ந்து அவர்கள் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ப்ளீஸ் ப்ரே ஃபார் சிஸ்டர் ஈடித். சரிங்களா? அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் இந்த அடக்க காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் சொல்லி இதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பிரியமானவர்களே. சரிங்களா? ஸோ நாம் மற்ற அறிவிப்புகளுக்கு நாம் கடந்து செல்வோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாலையில் 6 மணிக்கு மெத்தடிஸ்ட் உமனுடைய பொதுக்கூட்டம், அவருடைய ஏஜிஎம் நடைபெறும். இது 6 மணிக்கு. இது வெர்ச்சுவலாக நடைபெறும். பிரியமானவர்களே, கவனித்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? இதை கவனித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே வேளையில் நார்த்தன் டிஸ்ட்ரிக்டினுடைய கிறிஸ்டியன் எஜுகேஷன் டெக்னிக்கல் டீம் மீட்டிங் அது இருக்கிறது. இது வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று 3rd of August இது நடைபெறவிருக்கிறது. பிரியமானவர்களே, குறிப்பாக MYF உடைய ஜாம் செஷன், சரிங்களா, உங்களுடைய புல்லட்டினில் 4th of August போட்டிருக்கோம். சரிங்களா? இட் ஹஸ் பின் போஸ்ட்போன் டு another date. சரிங்களா? ப்ளீஸ் லுக் ஃபார்வர்ட் இன் யோர் வாட்ஸ்அப் குரூப். சரிங்களா? இந்த MYF உடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இதை பாருங்கள். அந்த புது டேட் அங்கே இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? ஓகே. அண்ட் MYF உடைய நாமினேஷன் மீட்டிங் வில் பி ஹெல்ட் ஆன் the 5th of August at 8 PM. So all those who are in the nomination committee, please be informed. சரிங்களா? ப்ளீஸ் பி இன்ஃபார்ம். சரிங்களா? தயவாக நீங்கள் கருத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சரிங்களா? ஸோ இணையம் வழியாக வெள்ளிக்கிழமை ஜபக்கூட்டம் எப்பொழுது போல நடந்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் கலந்து கொள்ளுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் on 7th of August நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட் செல் குரூப் செமினார் இருக்கிறது. அதுக்கு பதியும்படியான the registration date will be today. சரிங்களா? டுடே இஸ் த டியூ டேட். சரிங்களா? இன்றைக்கு தான் பார்க்க போனீங்கன்னா அதனுடைய இறுதி நாள். தயவாக இன்னும் பதியாமல் இருக்கிறவர்கள், இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கவங்கெல்லாம் நீங்கள் பதிந்து கொள்ளுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் பிரியமானவர்களே. சரிங்களா? அண்ட் ஆஃப்கோர்ஸ் மிஷன் சண்டே on the 15th of August நடைபெறும் பிரியமானவர்களே. வாலிபர்களுடைய பொதுக்கூட்டம், ஆண்டு கூட்டம் MYF AGM will be held on the 15th, on the same day 15th August at 8 PM. சரிங்களா? அண்ட் கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அதே வேளையில் கூட பெற்றோர்கள், சரிங்களா, சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் நீங்கள் கவனத்தில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஃபியஸ்டா. சரிங்களா? இட் வில் பி ஹெல்ட் ஆன் 3 different
டேட்ஸ் சரிங்களா, ஆகஸ்ட் 15th till செப்டம்பர் 5th வரையிலும் பார்க்க முடியுங்க இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது பிரியமானவர்களே. ஸோ there are 3 different categories of competition for different age group. So for further information, please contact the Sunday School Superintendent, that is Miss Priscilla. சரிங்களா, அவங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இன்னும் ஒரு 2 முக்கியமான காரியத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சரிங்களா, அது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குறிப்பாக நம்ம இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்துட்டு என்றால் நம்முடைய சபை வந்து சில காலங்களாக அடைக்கப்பட்டிருக்கிறது. we have not gathered for physical gathering or for any ministry or even for Sunday service. கண்டிப்பாக அந்த நாளில் பிரியமானவர்களே இந்த டைட்ஸ் மற்றும் இந்த ஆஃபரிங் எல்லாம் நம்ம கையில் வச்சுருந்துருப்போம், வீட்டில் வச்சுருப்போம். சரிங்களா, தயவாக பிரியமானவர்களே இந்த காலகட்டங்களில் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு வேலை எப்படி இதை கொடுக்கலாம், சபைக்கு எப்படியாக இதை நீங்கள் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு வேலை நீங்கள் யோசிப்பீர்கள். சரிங்களா, இந்த மாதிரி சில சூழ்நிலை இருக்கலாம். ஓகே, உங்களுடைய புல்லட்டினை நீங்கள் ரிஃபர் பண்ணுங்கள். சரிங்களா, நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம், கேஷ் டிபாசிட் மிஷின் மூலியமாக கூட இதை நீங்கள் கொண்டு போய் இந்த நாளில் சபையினுடைய அக்கௌண்ட்ஸு அதன் வழியாக நீங்கள் போடலாம். ஒரு வேளை இந்த நாளில் கூட நீங்கள் பார்த்துருந்தால் அல்லது பிணையங்குள்ளே ஒரு வேளை இந்த நாளில் சர்ச் லீடர்ஸோ அல்லது பாஸ்டரோ இல்லை யாராவது வந்து ஒரு வேளை இந்த காணிக்கை கொலெக்ட் பண்ணோம் அப்படி சொல்லி நினச்சினா கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா பிரியமானவர்களே, அல்லது யூ கேன் கம் டு சர்ச். சரிங்களா, டு த சர்ச் ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் சர்ச் கிளாக்குன்னு இடத்துல கூட இதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதனுடைய விவரங்கள்லாம் இதில் இருக்கிறது பிரியமானவர்களே. அதில் இந்த காலகட்டங்களில் கூட ஒரு காரியத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். சரிங்களா, காணிக்கை சரிங்களா, சபையினுடைய சர்வீஸ் மற்ற காரியங்கள்லாம் பார்க்க முடியும்னா ஒரு வேளை நம்ம வந்து ஃபிசிக்கலாக நடக்காவிட்டாலும் வர்ச்சுவலாக மற்ற எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால் இந்த காணிக்கை வந்து இந்த தசம பாகத்தை வந்து இந்த நாளில் வந்து சூழ்நிலை பார்க்கும் பொழுது வி டோன்ட் நோ நமக்கு தெரியல எப்பொழுது சபை மீண்டுமாக இந்த நாளிலே ஃபிசிக்கல் கேதரிங்க்கு திறக்கப்படும் என்று சொல்லி வி டோன்ட் நோ, நமக்கு தெரியல. ஸோ அந்த அடிப்படையில் உங்களிடத்தில் நான் கேட்கொள்கிற ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் சரிங்களா, அதை முடிந்த அளவுக்கு இந்த நாளில் இந்த தசம பாகத்தை இந்த காணிக்கை வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை பேங்கின் பண்ணிடுங்க. சரிங்களா, பேங்கின் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்றால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா, ஒரு வேளை உங்களுக்கு என்ன செய்யலான்னு கூட ஒரு வேளை உங்களுக்கு தெரியாமல் ஒரு வேலை இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ். சரிங்களா, நீங்கள் என்னது as a pastor you can contact me, the lay leader brother குணாலன் கான்டாக்ட் பண்ணலாம், அல்லது the LCS chairman நம்ம brother ஷாம், அல்லது நம்முடைய ட்ரெஷரர் சிஸ்டர் சீதா. சரிங்களா, நீங்கள் தயவாக இவர் எடுத்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா, உங்களுக்கு வேண்டிய உதவியை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் தயாராக நாங்கள் இருக்கிறோம் பிரியமானவர்களே. சரிங்களா, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உங்களுடைய சர்ச் புல்லட்டினில் இருக்கிறது, அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ. ஸோ அது நேரத்தில் பிரியமானவர்களே அடுத்ததாக நான் பார்ப்போம். அது 28th of August நீங்கள் பார்க்கும் பொழுது இதே மாத இறுதியில் சரிங்களா சோஷியல் கன்சர்ன் கமிட்டி வந்து ஒரு ஃபுட் பேங்க் ஒன்று செய்யலாம், நம்முடைய சர்ச் ப்ரைமிஸ்லேயே நம்ம செய்யலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே. அருமையான ஒரு திட்டம். இந்த பேண்டமிக் டைமில் வந்து நிறைய பேர்கள் தேவை உள்ளவர்கள் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நம்முடைய சபை மூலியமாக ஏதாவது நம்ம செய்யலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு திட்டத்தோடு அவங்க வந்திருக்காங்க பிரியமானவர்களே. இஃப் யூ வாண்ட் டு பி part of this program you can do so. இதனால் இந்த ஒரு குறிப்பிட்ட என்னது நல்ல ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவீர்கள் என்றால் தயவாக இந்த நாளிலே கூட பிரதர் ரேமனை நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் பிரியமானவர்களே. ஏனென்றால் we need support for this program. இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு வந்து நமக்கு வந்து ஒத்துழைப்பு ரொம்ப தேவையாக இருக்கிறது பிரியமானவர்களே. சரிங்களா, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அநேகருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர் இந்த காலகட்டங்களில் வந்து பலவீனமாக இருக்கிறாங்க. தொடர்ந்து அவர்களுக்காக ப்ரே பண்ணிக்கங்க. சரிங்களா, தொடர்ந்து எங்கே இருந்தாலும் பாதுகாப்பாக இருங்க. ப்ளீஸ் ஸ்டே சேஃப். சரிங்களா, எங்கே இருந்தாலும் பாதுகாப்பாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.